கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்களின் பாதங்களே, உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் செய்திக்காக கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். இதற்கு அடிப்படையாக எடுத்த வேத பகுதி சங்கீதம் 145:10. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். அல்லேலூயா. கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். நாங்கள் பாம்பேயில் இருக்கும்போது அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரமும் உண்டு. பாருங்கள், இந்த பறவைகள், சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக அந்த இருட்டுறதுக்கு முந்தி போய் அடைஞ்சிரும். இருட்டுறதுக்கு முந்தி போய் அந்த மரங்கள் அடைஞ்சிரும். விடிய காலம் 5 மணிக்கு எல்லாம் கீ 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 கீன்னு அத்தனையும் கிடந்து அப்படியே சத்தம் போடும். அப்போ நமக்கே முழிப்பு வந்துடும், அவ்வளவு சத்தம் போடும். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவருடைய சிருஷ்டியில் பறவைகளும் உண்டு. அது என்ன செய்யும்? அது காலையிலேயே எழும்பி கீ 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 கீன்ட்டு எல்லாம் ஒன்று போல சத்தம் போடும். நல்லா இருக்கும். ராத்திரி பாருங்க, அந்த இருட்டுக்கு முந்தி போய் அமைதலாக போய் அவரவர் படுக்கையில் போய் இருந்துக்கிடும். இன்றைக்கி மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லு. வாலிபர்கள் எப்படி இருக்காங்க? ராத்திரி முழுவதும் அலைகிறாங்க. ஆண்டவரை தேடுக மனசும் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மனசும் இல்லை, அப்புறம் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற எண்ணமும் இல்லை. ஒரு தூக்கம், அவ்வளோதான். அதிகாலையில் தூக்கம். ஆனால் அந்த பறவைகளுக்கு கூட அவ்வளோ ஒரு ஞானம். ராத்திரி ஒரு தொந்தரவுமே இருக்காது. அவங்க பாட்டு எப்படி அடைஞ்சாங்கன்னு கூட தெரியாது. யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு குருவிகள், பறவைகள் ஏதாவது பாருங்கள், சத்தம் இல்லாமல் இருக்கும். அதிகாலையில் 5 மணிக்கு தான் அதோடைய சத்தம் கேட்கும். அது ஆண்டவரை துதிக்கிறது. அந்த சிருஷ்டியே என்ன செய்து? ஆண்டவரை துதிக்குது. அப்போ நம்ம துதிக்க வேண்டாமா? நம்ம எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் துதிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, அது அவருக்கு விருப்பம். என் துதியை, என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடையேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், துதி, எல்லாத்தையும் நம்ம அவருக்கு தான் கொடுக்கணும். அவர் ஒருவரே தான் துதிக்கப்படத்தக்கவர். பாருங்க, அந்த 43:22, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்யலை? துதிக்கலை. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஜெபிக்கலை. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அவரை துதிக்கணும்னு சொல்கிறாரு. சங்கீதம் 103:1-2 பார்க்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. எத்தனை நன்மை செய்திருக்கிறார். கடந்த நாளில் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு கழுகு, அந்த கழுகு குஞ்சு
ரெண்டையும் அப்படியே எனக்கு தரிசனமாக காட்டுறாரு. காட்டிட்டு ஒரு இடத்துல ஜெபிக்கும்போது அப்படின்னு அழகாக தெளிவாக பேசுகிறாரு. அந்த கழுகு தன் குஞ்சிகளை எப்படி கவனமாய் பாதுகாக்குது, அதுபோல் நான் அந்த கடந்த 6 மாதமும் உன்னை நான் பாதுகாக்கவில்லையோ, உன்னை நான் நடத்தவில்லையோ, நான் உன்னை போதிக்கவில்லையோ, நான் உனக்கு ஆலோசனை தரவில்லையோ, அப்படி அருமையாக சொல்வதை நான் கேட்டேன் பாருங்க. நான் உணர்ந்தேன். அவ்வளவு அழகாக தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த கழுகு தன் குஞ்சி பொரித்த உடனே ஒவ்வொரு நாளும் அதுக்கு வாயில் என்ன கொடுக்குது? ஆகாரத்தை கொடுக்குது. அந்த குஞ்சுகளும் நல்லா சாப்பிட்டு கொழு கொழு கொழுன்ட்டு நல்லா அருமையாக கொழு கொழுன்ட்டு நல்லா அருமையாக உட்காந்துட்டுருக்கு. சரி, திருப்பி அந்த அம்மா கழுகுக்கு என்ன தோணுது? இந்த குஞ்சி இப்படியே பருத்துக்கிட்டு போனால் அது என்ன போல் உயரத்தில் என்னைக்கு பறக்கும்? அப்போ இதுக்கு பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுது. பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அது படுத்திருக்கிற, அது உட்கார்ந்துருக்கிற அந்த அந்த கூடு அதை அப்படியே கூட்ட கலைக்குது. ஒவ்வொரு குச்சா அந்த அம்மா எடுக்குது. அப்போ அந்த அந்த குஞ்சுகளுக்கு சரி வசதியாக இருக்க முடியலை. அப்போ அது மனசில் படுது, இந்த அம்மா நேற்று வரைக்கும் அன்பாக இருந்துச்சு, இப்போ பாரு நம்மளை இருக்க விடாமல் ஒவ்வொரு குச்சா எடுக்குதே. அப்போ அப்படி பயந்து பயந்து இந்த இறக்கை எப்படி தூக்குது. தூக்க அதுக்கு கொஞ்சம் அந்த இறக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உயருது. இப்போ அந்த அந்த கூட்டை கலைச்சி அவ்வளவையும் உருவிட்டு இப்போ அந்த அந்த குஞ்சுகள் என்ன செய்யுது? அப்படியே அந்த இறக்கை அடித்து அப்படி நிற்கிது. பறக்கணும்னு அதுக்கு தெரியாது, இறக்கை ஆட்டோமேட்டிக்காக பறக்கு. இது விழப்போகிற நேரத்தில் அந்த அம்மா கழுகு போய் அந்த குஞ்சை தூக்கி அதை கொண்டு திருப்பியும் பறக்க விடுது. அதுக்கு ஆசை என்ன தெரியுமா? என்னை போல என் பிள்ளை உன்னதத்தில் பறக்கணும், உயரத்தில் பறக்கணும். அன்பானவர்களே, ஆண்டவர் கூட நம்ம அப்படி தான் நினைக்கிறாரு. நம்ம அவரை துதிக்க 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 சில பிரச்சனைகள் மாறி போகுது. நம்ம உன்னதத்தில் பறக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம உன்னதத்தில் பறக்க போகிறோம். அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட போகிறோம். அதற்காகத்தான் சில கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அவரை துதிக்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். துதிச்சு பாருங்க, அந்த சந்தோஷம் அது வேற. உண்மையிலேயே துதிச்சு பாருங்க. நான் என்னுடைய சின்ன மகன்னா ரொம்ப சின்ன மகன் இல்லை, 17 வயது மகன், 10th முடித்து சந்தோஷா வித்யாலயாவில் 10th முடித்து அவன் லீவுக்கு வந்துட்டு சொல்கிறான், அந்த சேலம் டேனிஸ்பட்டு மீட்டிங்க்கு என்னை கட்டாயம் போனோம்மா, அந்த சாமியல் கமலேசன் அங்களுக்கு பிரசங்கம் எனக்கு கேட்கணும். 5 நாள் கூட்டத்தில் நம்ம இருக்க மாட்டோம். முதல் நாள் கூட்டத்தில் தான் செய்தி கேட்போம், 2ஆம் நாள் நமக்கு இல்லை. அப்படி சொன்னான். அவன் ஆசைப்பட்டனால நாங்கள் ஜெபம் பண்ணி போனோம். போய் முதல் நாள் கூட்டம் சாமியல் கமலேசன் அண்ணன் செய்தி கொடுத்தாங்க. மரண பரியந்தம் உண்மையாயிரு செய்தியின் தலைப்பு. சரி, எல்லாம் செய்தி கேட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. என்னுடைய சின்ன மகன், அம்மா வாலிபர்களுக்கெல்லாம் தூங்குறதுக்கு தனியாக இடம் இருக்குது, அந்த தலையணை பெட்ஷீட்டெல்லாம் தாங்க கேட்டு வாங்கி டாட்டா மம்மி குட் நைட் மம்மி அப்படி சொல்லி போகிற வழியில் கரண்டு கட்டாயிட்டு மதில் இல்லாத 70 அடி ஆழ கிணற்றில் அவன் தவறிட்டான். அல்லேலியா இயேசுவேன்னு சொல்லி விழுந்திருக்கான். கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வரவும் 3 தடவை இயேசுவே 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 சொல்லவும் அவனுக்கு உயிர் போயிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. வாங்க, உங்கள் பையன் விழுந்துட்டான்னு. சரி, வாலிபன் தானே, விழுந்தா எழும்புவான்னு நினச்சேன். ஆனால் போன பிறகு தான் தெரியும், இந்த கேம்பஸ் ஹாஸ்பிட்டலில் போன பிறகு அவன் சாதாரண இடத்துல இல்லை, 70 அடி ஆழ கிணற்றில், மதில் இல்லாத கிணற்றில்
அந்த லைட்டு கட்டான உடனே தானே, கரண்ட்டு கட்டான உடனே தானே பாதை தெரியாமல் அவன் விழுந்திருக்கான் இறந்துருக்கான்னு அப்போ தான் எனக்கு தெரியும். நான் முதலாவது நான் கண்ணை இருக்க மூடி சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த குழந்தைய நீங்கள் தான் தந்தீங்க, நீங்கள் தான் எடுத்துட்டீங்க, உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்பா, எனக்கு இதை சகிக்கிறதுக்குள்ள பலனை தாரும். நான் அப்படி தான் நான் கேட்டேன். ஆண்டவர் அந்த பலனை எனக்கு தந்தார். அழுதுட்டு இருந்த வீழையெல்லாம் அழாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த இவங்கெல்லாம் முதலாவது எழும்பி வருவாங்க. நம்ம உயிரோடு இருந்தால் முகமுகமாய் தரிசிப்போன்னு சொல்லி மற்றவர்களை தேற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு தேவன் அந்த சமாதானத்தை தந்தார். நீங்கள் துதிச்சு பாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவானாலும், வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்குமா சொல்லுங்கள். பிள்ளைகளால் பிரச்சனை வரும், பேர பிள்ளைகளால் பிரச்சனை வரும், சகோதரர்களால் பிரச்சனை வரும், அக்கம் பக்கத்தினரால் பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், அந்த இதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன்? இதற்காகத்தான். துன்பம் வராமல் இருக்குமா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் இருக்குமா? சொல்லுங்கள். எல்லா துன்பமும் வரும், எல்லா கஷ்டமும் வரும். வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? துதித்து முன்னேறணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டாங்க. அங்குள்ள அந்த ராஜா பார்வோன் அவங்கள படுத்தின உபத்திரம், இவங்க பெருகி போகிறாங்கன்னு நிறைய சிரமப்படுத்தினான். அவங்களுடைய கூக்குரல் ஆண்டவருக்கு நேராக போச்சு. அவங்க எப்படியாவது விடுவிக்கணும். ஒரு மோசை மூலமாக அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டாங்க. அந்த எகிப்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை. ரொம்ப கஷ்டத்தோடு எங்கள் ஜனங்கள் எங்கள் தேவனுக்கு பலியிடணும், ஆராதிக்கணும், அதனால் விடுங்கன்னு சொல்லி அந்த பார்வோன் விடவே இல்லை. எப்படியாவது போராடி எடுத்து கொண்டு வந்தாச்சு. வந்தால் அவங்களுக்கு என்ன வருது? முன்னால் செங்கடல் வருது. அது ஒரு சோதனை தானே. பின்னால் திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனை துரத்திக்கிட்டு வருது. சைடில் எல்லாம் மலைகள் இருக்கும். என்ன பண்ணுறது? சைட்லேயும் ஓட முடியாது, பின்னாலேயும் திரும்பி போக முடியாது. முன்னால் ஓடுறதுக்கு செங்கடல். போராட்டம்தான். மோசே கையில் இருந்த அந்த செங்கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான். அங்கே பாதை பிறந்தது. அந்த வெட்டாந்தரையில், கடலுக்குள்ளால் வெட்டாந்தரையில் ஜனங்கள் நடந்து போனாங்க. அவங்க நடக்கிறது பார்த்து பார்வோனுடைய சேனையும் நடந்தது. அவங்கள அந்த கடல் மூடி போட்டது. ஜனங்கள் விடுதலையோட அருமையாக போய் சேர்ந்தாங்க. சரி, அதோடு முடிஞ்சிருந்தா அடுத்த எரியோ. அதில் அவங்க யுத்தமே பண்ணலை, பட்டயத்துக்கும் வேலை இல்லை. அவங்க 7 நாள் என்ன செய்தாங்க? அந்த எரிகோவை சுற்றி ஆர்ப்பரித்தாங்க, ஆண்டவரை துதித்தாங்க. தானாக வழி பிறந்தது. வழி பிறக்கும் அன்பானவர்களே. நீங்கள் துதிச்சு பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னால், எக்காலம்னா என்னது? ஒருவேளை துன்ப காலம், இன்ப காலம், இல்லைன்னா பழைய காலம், புதிய காலம், இல்லைன்னா நேற்று இன்று நாளை, எந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவரை துதிக்கும்போது வழி பிறக்கும். அதுதான் உண்மையான காரியம். ஆண்டவரை நம்ம துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பார்க்கும்போது சங்கீதம் 63:3-5 வரை பார்க்கும்போது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இது தாவீது ராஜாவுடைய அனுபவம். அவர் சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, அல்லேலூயா, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நம்ம துதிக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை துதிக்கிற அந்த உதடு, துதிக்கிற வாய் என்ன செய்யுது? சபிக்குது. துதிக்கிற வாய் சபிக்குது.
ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை இருந்து துதிக்கிறாங்க. அதுக்கப்புறமே என்ன செய்கிறாங்க? ஏதாவது ஒரு மனசில் ஒரு பாரம் கஷ்டம் இருந்துன்னா, யாருக்கு மேலேயாவது இருந்துன்னு சொன்னால் அவங்க நாசமாக தான் போனோம், அவங்க நாசமாக போனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகுது. அன்பானவர்களே, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வராது. ஒன்றில் நல்ல தண்ணி வரும், இல்லைன்னா கெட்ட தண்ணி வரும். ரெண்டில் ஒன்று தான் வர முடியும். இந்த நாவிலிருந்து ஆண்டவரை துதிக்க முடியும்னா துதிக்க தான் முடியும். அந்த நாவினால் நம்ம கெட்ட வார்த்தை பேசினாலேயோ மற்றவங்கள தபிக்கிறனாலேயோ என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆண்டவர் அந்த துதியை விரும்புகிறதே இல்லை, அந்த துதியை விரும்புகிறதே இல்லை. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து ரெண்டு விதமான தண்ணி வராது. அதே போல் ஒரே வாயிலிருந்து ஒரே சத்தம்தான் வரணும். துதிக்கிறன்னா துதிக்கிற சத்தம் வரணும், வேறு எதுவுமே பேசக்கூடாது. அன்பான கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எந்த கஷ்டம் நஷ்டம்னாலும் அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஆகையினால நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். சங்கீதம் 145 1, 2, 3. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்றிருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரையே, ஆண்டவர் தான் அவர் பெரியவரும் புகழப்படத்தக்கவரும். ஆகையினால இந்த துதிக்கிற வாயினால் யாரையுமே சபிக்கவே கூடாது, அவரையே மகிமைப்படுத்தணும். அப்போ தான் அவர் அதில் பிரியப்படுவார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதைப் போல நாங்களுமே எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் துதிக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள், தேவைகள், பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே, வியாதி பிரச்சனை, வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும்படியாக, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே போதுமானவராக இருந்து ஆண்டவரே நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளும், கிருபைக்குள்ளே நீர் மறைத்து கொள்ளப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.